நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரு சாமி இந்த ஆறுமுகம், யாரு அந்த இளநீர் கடைக்காரனா வந்து தேடி பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே சும்மா ஓட்டினே இருக்காரு நம்ம ஆறுமுகம். வயசான காலத்துல என்னமா ஓட்டம் ஓடுறோம், நம்ம என்னதான் தேடினாலும் நம்ம ஆறுமுகம் கிடைக்க மாட்டான். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி கேடிக்கெல்லாம் கேடி பில்லாடிக்கெல்லாம் கேடி பில்லா கிளாடி ரங்க, அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி பைரவதாங்க. ஆனா நம்ம ஜானி இருக்காங்களா, அவங்க ஒரு விஷயத்த நான் நோட் பண்ண, அந்த விஷயம் கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா நம்ம டைரக்ட் சார் அதை எடிட் கூட பண்ணிடலாம். கரெக்டா அந்த மெசேஜை டெலிட் பண்ண சொன்னார்ல நம்ம கௌதம், அப்ப வந்து டெலிட் ஃபார் மீன் கொடுக்காம டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம கௌதம் போன்லயும் டெலிட் ஆயிட்டு இருக்கோம். அப்படி டெலிட் ஆயிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் இந்த சீனை வந்து டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா இல்ல டெலிட் ஆகலன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். பாப்போம் நாளைக்கு என்னதான் கதை கட்ட போறாங்க அந்த சீனுக்குன்னு சொல்லிட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பக்கம் எந்த வக்கீல் கிட்டக்கு போனாலும் எல்லாரையும் விலைக்கு வாங்கின்னு இருக்கான், காசு கொடுத்து. டே எவ்வளோடா பணம் வச்சுன்னு இருக்கான், அந்த பணத்துல ஒரு 2 கிட்ட எடுத்து நீட்டுறான், நாங்களா ஏதான ஒன்று அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை விட்டு மற்றவங்களுக்கு எல்லாமே நீட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. மறுபக்கம் நம்ம கௌதம் டே எத்தனை பேரை வேணாலும் யாரை வேணாலும் விலைக்கு வாங்க, எல்லாருக்கும் நடுவில் எனக்கு பிசினஸ் பண்ற மாதிரி நீ எல்லாரும் வேலைக்கு வாங்கினா, ஆனா எனக்குன்னு ஒரு தலைவன் ஒரு கெத்தா வந்து சீனா நின்றால, அந்த மாதிரி உனக்கு எதிராக எனக்குன்னு ஒருத்தவன் இருக்காமையா போவான் இல்லாமையா போவான். அவன் இந்த மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான உழைப்பான வக்கீல் எனக்கு கிடைப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உறுதியோட தைரியத்தோட ஒரு பக்கம் ஆரம்பமா மறுபக்கம் வக்கீலும் தேடி தெரிஞ்சுன்னு இருக்காரு நம்ம கௌதம். அதே சமயத்துல நம்ம பைரவி இருக்காங்களா, அவர் வந்து ஆடாத ஆட்டம்ல ஓடாத ஓட்டல்ல போய் ஜானகி கிட்ட, இந்த பாருங்க நீ உங்களுக்கு இதோட லாஸ்ட் சான்ஸ், உங்க பிள்ளைகிட்ட பேசி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வச்சிரு, அதுக்கப்புறம் அவன் மேல கேஸ் இல்லை, அவன் பொண்டாட்டியை வெளியே விட்டுறேன், அதுக்கப்புறம் அவர் 2 பேரும் பிரிச்சு விட்டுறலாம். அதை விட்டுட்டு எனக்கு எதிராக நீங்களும் சதி வேலை செஞ்சிருந்தீங்களா லாஸ்ட்ல நீங்க யாருமே காப்பாற்ற முடியாது, லாஸ்ட்ல அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ரோடோட தான் சுத்தின்னு இருக்கணும் அந்த இலக்கியா கூட சேர்ந்து நம்ம பையன், அதனால நீங்களே சொல்லி நீங்களே வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பைரவி என்ன கொழு பேருச்சியா, உன் இஷ்டம், இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்லை. நீ என்னதான் சொன்னாலும் ஏதோ சொன்னாலும் என் புள்ள ஜெயிப்பான், வாழ்க்கையிலும் ஜெயிப்பான், இலக்கியாவை காப்பாத்தின்னு வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு சரி இதுக்கு மேல இவங்ககிட்ட பேசி யூஸ் இல்லை, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நாம முன்னேற முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த இடத்துல உட்காந்துக்க முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜட்ஜம்மா இருக்காங்களா, அவங்க வந்து அர்ஜுனை கூப்பிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு குற்றவாளிக்கு வந்து வக்கீல் யாரும் கிடைக்கலன்னா லாஸ்ட்ல கவர்மெண்டே ஒரு வக்கீலை வந்து நியமிப்பாங்க. அந்த விதத்துல நம்ம அர்ஜுனை தான் நம்ம இலக்கியாவுக்கு ஆதரவா நிக்க வைக்கிறாங்க. நம்ம அர்ஜுனா டே வேற லெவல்ரா டே, இப்ப எஸ்எஸ்கே என்னதான் காசு கொடுத்தாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது, எஸ்எஸ்கே போயிட்டு காசும் கொடுக்குறான். இத பாரு அர்ஜுன், இந்த மாதிரி நீ தோக்க வச்சிட்டேன்னா உனக்கு நான் வந்து 15 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்ன பார்த்தா எச்சக்கால மாதிரி காசுக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுதா, நான் இது வரைக்கும் 200 கேஸ் வாதாடிக்கிறேன், 200 கேஸும் உண்மையா நேர்மையா யார் யார் தப்பு பண்ணாமக்கிறாங்களோ அவங்களுக்காக அதன் வேடி அவங்களோட குடும்பத்தை காப்பாத்திருக்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் இலக்கியா கௌதம் இவங்க 2 பேருக்கிட்ட எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாமே விசாரிச்சு தான் அந்த கேஸவே கையில் எடுக்கிறேன். இப்போ எப்படி ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி வந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.